வணக்கம். ரூபவாகினியின் பிரதான செய்திகள். நான் ரஜினி ஆண்ட்ரூ. நான் சிபிஎம் ஷியாம். நாடு முழுவதிலும் அரசு மற்றும் தனியார் துறைகளின் பணிகள் இன்று வழமை போன்று இடம்பெற்றதாக எமது பிராந்திய செய்தியாளர்கள் தெரிவித்துள்ளனர். ஊழியர்களின் வருகை 90% அதிகமாக காணப்பட்டது. கொழும்பு கோட்டை ரயில் நிலையத்தின் ஊடாக வருகை தந்த பயணிகளின் எண்ணிக்கை வழமை போன்று காணப்பட்டதாக புகையிரத நிலைய பொது முகாமையாளர் தெரிவித்துள்ளார். புகையிரத சேவைகளுக்கு எந்தவித தடையும் ஏற்படவில்லை. கொழும்பு நகரில் அனைத்து பாடசாலைகளிலும் ஆசிரியர்கள் சேவைக்கு சமூகம் அளித்திருந்ததாக கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. கட்டுநாயக்க முதலீட்டு மேம்பாட்டு வலயத்தில் உள்ள தொழிற்சாலைகள் அனைத்தும் இன்று செயற்பட்டதாக எமது செய்தியாளர்கள் தெரிவித்துள்ளனர். அனைத்து ஊழியர்களும் சேவைக்கு சமூகம் அளித்திருந்தனர். வெளிநாட்டு சக்திகளின் தேவைக்கேற்ப நாட்டின் ஸ்திரப்பாட்டை சீர்குலைக்கும் சதி முயற்சியில் சிக்கிவிடப் போவதில்லை என்று மக்கள் தெரிவித்துள்ளனர். பயங்கரவாதத்தை முடிவுக்கு கொண்டு வந்து நாட்டை துரித அபிவிருத்தி பாதையில் இட்டுச் செல்லும் இந்த அரசாங்கத்தை பாதுகாப்பதற்கு அர்ப்பணிப்புடன் செயற்பட போவதாக அவர்கள் உறுதிமொழி அளித்துள்ளனர். இன்று நாடெங்கிலும் பஸ், ரயில் சேவைகள், துறைமுக நடவடிக்கைகள், தபால் சேவை, நீர்ப்பாசன வேலைகள், எரிபொருள், கல்வி, சுகாதாரம் சம்பந்தப்பட்ட சேவைகள் ஆகியன வழமை போல் தங்குதடையின்றி இடம்பெற்றன. அவ்வாறே சுயதொழில்களில் ஈடுபடும் தொழிலாளர்கள், வர்த்தகர்கள் ஆகியோரும் வழமை போல் தமது கடமையில் ஈடுபட்டனர். தோல்வியடைந்துள்ள எதிர்க்கட்சியின் வேலைநிறுத்தம் பற்றி ரூபவாகினியிடம் கருத்து வெளியிட்ட மக்கள் இந்த விடயங்களை குறிப்பிட்டனர். வந்திருக்கிறேன் காலை ட்ரெயினுக்கு. என் டிரைவிங் லைசன்ஸ் துளைஞ்சி நான் டிரைவிங் லைசன்ஸ் எடுக்க ஆரம்பிக்க வந்தேன். நான் ஊர்லேருந்து வார நேரம் எல்லாரும் சொன்னாங்க இந்த கொழும்புல எல்லா ஆஃபீஸும் ஸ்ட்ரைக் அப்படி இப்படியாண்டு. நான் வந்து இந்த வேலையை செஞ்சு கூட எனக்கு வந்து அப்படி ஒன்றும் தெரியலை. இது வந்து பொய் கதை மாதிரி தான் எனக்கு விளங்குது. அப்படி ஒரு பிரச்சனையும் இல்லை. இந்த வேலையை முழுமையாக நிறைவடைஞ்சு நான் வந்திருக்கிறேன். நான் வந்து இன்றைக்கு பெட்டாக்கு வரத்துக்கு எதிர்பார்க்கல. என்கிட்ட எல்லாம் ஸ்ட்ரைக்குன்னு சொல்லியிருந்தாங்க. பஸ் ஒன்றும் வேலை செய்யாதுன்னு இருந்தாங்க. ஆனால் இங்கே வந்து பார்க்கல அப்படி ஒன்றும் இல்லை. பஸ் எல்லாம் வேலை செய்து எங்களோட வேலைகளும் செஞ்சுக்கல. எந்த வித பிரச்சனையும் இங்கே இல்லை. பார்க்கும்போது சும்மா எல்லாம் ஸ்ட்ரைக் சொல்லி மனசாலே பயம் காட்டுறாங்க. நான் கம்பெனில இருந்து உடுப்பி ஆகிறதுக்கு சாமான் எடுக்கிறதுக்கு வந்தீங்க. ஆனால் எல்லாம் ஸ்ட்ரைக்குன்னு சொல்லி சொன்னாங்க. பயந்து தான் வந்தேன். ஆனால் இங்கே வந்து பார்க்கல அப்படி ஒன்றும் விலக இல்லை. என்ன வேலையை நான் முடிச்சுக்கிட்டேன். லேசாக முடிஞ்சிருச்சு. ஒன்றும் அப்செட்டும் இல்லை. பார்க்க இங்கே அப்படி ஒன்றும் விலங்கல. எல்லாம் கடையெல்லாம் திறந்து எல்லாம் பஸ் எல்லாம் வேலை செய்கிற மாதிரி தான் விலங்குது. நான் வந்தது ராகமலேருந்து வந்தேன். என் 2 பிள்ளைகள் ஸ்கூலுக்கு விட்டுட்டு எலெக்ஷன் சின்ன வேலை ஒன்று இருந்து அந்த வேலையை முடிக்கிறதுக்கு 2 பிள்ளைகளை டவுன் ஹாலில் விட்டுட்டு நான் அப்படி எலெக்ட்ரிசிட்டி போர்டுக்கு போயிட்டு என் 2 பிள்ளை இந்த பில் ஒன்று இருந்து அந்த பில்லை பே பண்ணிட்டு கட்டிட்டு அப்படி வந்து இப்போ போகிறதுக்கு தான் நிற்கிறேன். ஆனால் அப்படி ஒரு ஸ்ட்ரைக் அப்படி பெருசாக ஒன்றுமே விளங்கல. இந்த பொய் பிரச்சாரங்கள் அனுப்புகிறவங்கள இந்த இப்படி சொல்லிட்டு திரிகிறவங்கள தான் முதலாவது ஏதாவது ஒரு முடிவெடுக்கணும்னு சொல்லி தான் நாங்கள் சொல்கிறோம். எனக்கு இது அப்படி ஒரு வித்தியாசமான ஒரு ஸ்ட்ரைக் அப்படி இப்படின்னு சொன்னது நாங்களும் காலம்புற வீட்டிலேருந்து வர்றது 14 பிள்ளைகள் ஸ்கூலுக்கு கொண்டு போகிறதுக்கு. அப்பயும் ஆனாலும் பரவாயில்ல கொண்டு போகணும்னு நினச்சிட்டு வந்தால் ட்ரெயினில் வந்தேன். ட்ரெயினில் அப்படி ஒரு பிரச்சனை இல்லை. ட்ரெயின் வளமையாக போல் வேலையும் செய்து அப்படி ஒரு பிரச்சனையுமே இல்லை. இப்போ நான் நிற்கிறேன் வந்து போகிறதுக்கு தான். ஆனாலும் இது எங்களை ஜனாதிபத்தியமாக கொண்டு சொல்லணும். ஜனாதிபத்தியமாக சொல்லணும். எங்களை ஜனாதிபத்தியமாக இப்படி போய் பிரச்சாரங்கள் அனுப்புறவங்களும் முதலாவது பிடிச்சி உள்ள அடைக்க சொல்லி என்னன்னு கேட்டா இவ்வளவு யாராலுமே செய்ய முடியாத பிரச்சனை எல்லாம் தீர்த்துட்டு இந்த பார்த்தா லோக்கல் பிரச்சனையை தீர்த்துட்டு இந்த யாழ்ப்பாணம் டெரரிஸ்ட் பிரச்சனையை தீர்த்து முடிஞ்ச ஜனாதிபத்தியமாக இது என்ன இது வேலையாவது ஒரு யாரையாவது ஆட்களை போல இந்த போய் பிரச்சாரங்கள் அனுப்புற ஒன்றாவது பிடிச்சி உள்ளுக்கு அடைக்க சொல்லு. அதுதான் முக்கியமா சொல்லணும். கூடுதலாக கரண்ட் வரதில்லை. ஆகவே நாங்க வந்து எங்களுக்கு அவ்வளவு ஒரு பாதிப்புன்னு சொல்றதுக்கு எங்களுக்கு இல்லை. நாங்க எல்லாம் தொடர்ந்து வேலை செய்யறோம். எஸ்டேட்ல வேலை செய்யற ஆட்களுக்கு இதை பத்தி எந்த பிரச்சனையும் கிடையாது. நாங்க வந்து வேலை செய்யறாங்க. இதை பத்தி எந்த பிரச்சனையும் எங்களோட தொழிற்சங்கங்கள் எதுவும் இங்கே இதுவரை இந்த ஸ்ட்ரைக்குங்கிற வேலை நிறுத்தங்கள் எதுவும் இங்கே நடைபெறவில்லை. அனைத்து சேவைகளும் இங்கே நடைபெற்று கொண்டிருக்கின்றது. திருவண்ணாமலையிலிருந்து, கலம்பிலிருந்து, பவுனியா, யாழ்ப்பாணம், கல்முனை மட்டக்களப்பு, கல்முனை கரைத்தப்பு, கல்முனை அம்பாறை சேவை, குளநிகள் அனைத்து சேவைகளும் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. சம்மாந்துறை நெல்லுப்பிடி சந்தியில் இன்று காலை இடம்பெற்ற வாகன விபத்தில் 2 படுகாயம் அடைந்தனர். அம்பாறையிலிருந்து மின் கம்பங்களை ஏற்றி வந்த இந்த கனரக வாகனம் காலை 6 மணி அளவில் ஆற்றில் விழுந்து விபத்துக்குள்ளானது.
வாகன சாரதியான ருவன் சம்பத் உதவியாளரான குலரட்ன ஆகிய இருவரும் படுகாயங்களுக்குள்ளாகினர். போலீஸ் மற்றும் ராணுவத்தினர் இணைந்து மேற்கொண்ட 2 மணி நேர போராட்டத்தின் பின் இவர்கள் இருவரும் மீட்கப்பட்டனர். சம்மாந்துறை அன்வர் இஸ்மாயில் ஞாபகார்த்த வைத்தியசாலையில் தீவிர சத்திர சிகிச்சைக்கு உட்படுத்தப்பட்ட இவர்கள் பின்னர் அம்பாறை போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளனர். விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை சம்மாந்துறை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். இதேவேளை யாழ்ப்பாணத்திலிருந்து தியத்தலாவை நோக்கி சென்ற தனியார் பஸ் வண்டி ஒன்றும் விபத்துக்குள்ளானது. ரம்பொடை 218 கீழ் 3 என்ற கால்வாய்க்கு அருகில் இந்த வாகனம் பாதையை விட்டு விலகியதில் 24 பேர் காயமடைந்தனர். இவர்கள் கொத்மலை மற்றும் கம்பளை வைத்தியசாலைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றார்கள். முஸ்லிம் மக்களின் அபிலாசைகளையும் எண்ணங்களையும் நிறைவேற்றுவதற்காகவே தாம் அரசாங்கத்துடன் இணைந்து செயற்படுவதாக முஸ்லிம் காங்கிரசின் தலைவரும் அமைச்சருமான ரவுப் ஹக்கீம் தெரிவித்துள்ளார். குளியாப்பிட்டிய ஹாலியாவூர் ஹக்கீமியா அரபு கல்லூரி மண்டபத்தில் அண்மையில் நடைபெற்ற கருத்தரங்கொன்றில் அமைச்சர் இதனை தெரிவித்தார். முஸ்லிம்களின் சமகால மற்றும் எதிர்கால அரசியல் நடவடிக்கை என்ற தலைப்பின் கீழ் கருத்தரங்கு இடம்பெற்றுள்ளது. இந்த நிகழ்வில் பாராளுமன்ற உறுப்பினர்களான முத்தலிபா ஃபாரூக், MS தௌஃபிக், வடமேல் மாகாண சபை உறுப்பினர்களான ரிஸ்வி ஜவஹர் சா, முகமது தஸ்லிம் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். நாடு முழுவதிலும் அரசு மற்றும் தனியார் துறைகளின் பணிகள் இன்று வழமை போன்று இடம்பெற்றதாக எமது பிராந்திய செய்தியாளர்கள் தெரிவித்துள்ளனர். ஊழியர்களின் வருகை 90% அதிகமாக காணப்பட்டது. கொழும்பு கோட்டை ரயில் நிலையத்தின் ஊடாக வருகை தந்த பயணிகளின் எண்ணிக்கை வழமை போன்று காணப்பட்டதாக புகையிரத நிலைய பொது முகாமையாளர் தெரிவித்துள்ளார். புகையிரத சேவைகளுக்கு எந்தவித தடையும் ஏற்படவில்லை. கொழும்பு நகரில் அனைத்து பாடசாலைகளிலும் ஆசிரியர்கள் சேவைக்கு சமூகம் அளித்திருந்ததாக கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. கட்டுநாயக்க முதலீட்டு மேம்பாட்டு வலயத்தில் உள்ள தொழிற்சாலைகள் அனைத்தும் இன்று செயற்பட்டதாக எமது செய்தியாளர்கள் தெரிவித்துள்ளனர். அனைத்து ஊழியர்களும் சேவைக்கு சமூகம் அளித்திருந்தனர். கம்பஹா நகரத்தில் உள்ள அரசு மற்றும் தனியார் துறைகளில் பணியாற்றும் ஊழியர்களின் வருகை உயர்வாக காணப்பட்டது. வழமை போன்ற நிலவும் நெருக்கடி நிலையை இன்றைய தினத்திலும் காணக்கூடியதாக இருந்ததாக செய்தியாளர்கள் தெரிவித்துள்ளனர். ஊடக மற்றும் தகவல் துறை அமைச்சின் கீழ் செயற்பட்டு வரும் இலங்கை ரூபவாயினி கூட்டத்தாபனம், தொலைக்காட்சி பயிற்சி நிறுவனம், இலங்கை ஒலிபரப்பு கூட்டத்தாபனம், லேக் ஹவுஸ், அரசு அச்சக திணைக்களம் ஆகிய நிறுவனங்களிலும் வல்லமை போன்ற பணிகள் இடம்பெற்றன. ඉතාමත්ම වගකීමෙන් කියනවා අද අත් වශයෙන්ම වෙනදාටත් වඩා හොඳින් රාජකාරී සියල්ලම අපි කරලා අවසන් දිවා කාලෙදී ස්ට්‍රයික් එකක් කියලා කිව්වට මේ අවස්ථාවේදී නම් ඒ සම්පූර්ණයෙන්ම අසාර්ථක වෙච්ච වැඩ වර්ජනයක්. காலி பிரதேசத்தில் வல்லமை போன்ற அலுவல்கள் இன்றும் இடம்பெற்றன. ரத்னபுரியில் அமைந்துள்ள சப்ரகமோ மாகாண சபை கட்டட தொகுதியிலும் ஏனைய அனைத்து அரசு நிறுவனங்களிலும் ஊழியர்கள் வல்லமை போன்ற சேவைக்கு சமூகம் அளித்திருந்தனர். அம்பாறை பிரதேசத்தில் போக்குவரத்து சேவைகள் வல்லமை போன்று இடம்பெற்றதுடன் அரசு மற்றும் தனியார் நிறுவனங்களில் பணிக்கு சமூகம் அளித்திருந்தோரின் எண்ணிக்கை உயர்வாக காணப்பட்டதாக எமது செய்தியாளர்கள் தெரிவித்துள்ளனர். திருகோணமலை மாவட்டத்தில் வேலைநிறுத்தம் முற்றாக தோல்வியடைந்துள்ளது. பொலனறுவை மாவட்டத்தில் அரசு நிறுவனங்களில் நடவடிக்கைகள் வல்லமை போன்று இடம்பெற்றன. ஹம்பாந்தோட்டை மாவட்டத்தில் அனைத்து நிறுவனங்களிலும் பணிக்காக சமூகம் அளித்திருந்தவர்களின் எண்ணிக்கை 90% மேலானதாகும். வவுனியா நகரத்தில் அனைத்து வர்த்தக நிலையங்களையும் மூடிவிடுமாறு நேற்று துண்டு பிரசுரங்கள் விநியோகிக்கப்பட்டன. இருப்பினும் இன்று காலை வல்லமை போன்ற வர்த்தக நிலையங்கள் திறக்கப்பட்டிருந்ததாக எமது செய்தியாளர்கள் தெரிவித்துள்ளனர். யாழ்ப்பாணத்தில் போக்குவரத்து சேவைகள் வல்லமை போன்று இடம்பெற்றன. அரசு மற்றும் தனியார் நிறுவனங்களில் ஊழியர்கள் வல்லமை போன்று பணியில் ஈடுபட்டிருந்தனர். வேலைநிறுத்தத்தினால் கண்டி மாவட்டத்தில் அரசு நிறுவனங்களுக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படவில்லை. பதுளை நகரத்திலும் அரசு மற்றும் தனியார் நிறுவனங்களில் பணிக்காக வருவோர் வல்லமை போன்று இன்றும் வந்திருந்தனர். தோட்ட தொழிலாளர்கள் அனைவரும் இன்று தொழிலுக்கு சமூகம் அளித்திருந்ததாக ஹட்டன் மற்றும் நுவரெலிய செய்தியாளர்கள் தெரிவித்துள்ளனர்.
நாட்டை சீர்குலைப்பதற்காக சதிகாரர்களினால் முன்னெடுக்கப்பட்ட வேலை திட்டம் தோல்வியடைந்திருப்பதாக தொழிற்சங்க பிரதிநிதிகள் தெரிவித்துள்ளனர். குறுகிய அரசியல் நோக்கங்களில் சிக்காது பணிகளுக்கு சமூகம் அளித்தமை தொடர்பாக இவர்கள் அனைத்து ஊழியர்களுக்கும் நன்றி தெரிவித்துள்ளனர். இன்று திட்டமிடப்பட்டிருந்த வேலைநிறுத்தம் தொடர்பாக அவர்கள் எமது நிலையத்திற்கும் கருத்துக்களை தெரிவித்தனர். இன்று முன்னெடுப்பதற்கு முயற்சிக்கப்பட்ட வேலைநிறுத்தம் தோல்வியடைந்த வேலைநிறுத்தமாக இந்நாட்டின் வரலாற்றில் பதிவாகியுள்ளது. அனைத்து சேவை நிலையங்களிலும் 90% மேற்பட்ட ஊழியர்கள் பணிகளுக்காக வருகை தந்திருந்தனர். வேலைநிறுத்தம் என்பது கோரிக்கையை வெற்றி கொள்வதற்காக முன்னெடுக்க வேண்டிய இறுதிக்கட்ட நடவடிக்கையாகும். குழுக்களாக செயற்படும் தரப்பினர் இதற்காக முன்னிலை வகிக்க வேண்டும். தொழிற்சங்க கோரிக்கை அல்லது தொழிலாளர்களின் உரிமைகளை பாதுகாப்பதற்காகவே வேலைநிறுத்தம் நடத்தப்படுவது இதன் அடிப்படை நோக்கமாகும். நமது நாட்டில் வேலைநிறுத்த வரலாறு 1947 வரை நீண்டுள்ளது. அப்பொழுது நிலவிய ஏகாதிபத்திய நிர்வாகத்திற்கு எதிராக தொழிலாளர்கள் ஆர்ப்பாட்டங்களும் போராட்டங்களும் நடத்தியுள்ளனர். இருப்பினும் இந்த போராட்டங்கள் கடும் ஒடுக்குமுறைக்கு மத்தியில் நிறுத்தப்பட்டன. அப்பொழுது முதல் தொழிலாளர் கிளர்ச்சி நாட்டிற்குள் அடிக்கடி இடம்பெற்றன. 1953 1956 வருடங்களில் தொழிலாளர்களின் உரிமையை பாதுகாப்பதற்காக அரசாங்கத்தின் மீது அழுத்தத்தை மேற்கொள்வதற்காக ஹர்த்தால் மற்றும் வேலைநிறுத்தங்கள் இடம்பெற்றன. நிறுவனமயப்படுத்தப்பட்ட சிறிய அளவில் மேற்கொள்ளப்பட்ட வேலைநிறுத்தம் ஊழியர்களின் உரிமைக்கான வெற்றியுடன் நிறைவடைந்தது. மட்டக்களப்பு கிரான் பல்நோக்கு கூட்டுறவு சங்கத்தின் எரிபொருள் நிரப்பு நிலையம் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. கூட்டுறவு சங்க உபத்தலைவர் கே உமாபதி தலைமையில் இடம்பெற்ற திறப்பு விழா நிகழ்வில் பிரதியமைச்சர் விநாயகமூர்த்தி முரளிதரன் பிரதம அதிதியாக கலந்து கொண்டார். மாவட்ட கூட்டுறவு அபிவிருத்தி உதவி ஆணையாளர் கே கனகசுந்தரம் உள்ளிட்ட அதிகாரிகளும் இதில் கலந்து கொண்டார்கள். இந்த எரிபொருள் நிரப்பு நிலையம் திறக்கப்பட்டுள்ளதால் கிரான், குடும்பிமலை, தேவபுரம், ஊத்துச்சேனை போன்ற கிராமங்கள் நன்மையடைய உள்ளன. இந்தியாவின் முன்னாள் பிரதமர் ராஜீவ் காந்தி எல்டிடி பயங்கரவாதிகளின் தாக்குதலுக்கு உள்ளாகி உயிரிழந்து இன்றுடன் 22 வருடங்கள் நிறைவு பெறுகின்றன. 1991 ஆண்டு மே மாதம் 21 தேதி ராஜீவ் காந்தி எல்டிடி பயங்கரவாதிகளின் தற்கொலை குண்டு தாக்குதலுக்கு இலக்காகி உயிரிழந்தார். 1984 ஆண்டு இந்திய பிரதமராக பதவியேற்ற ராஜீவ் காந்தியை சிறந்த அரசியல் சிந்தனைகளை கொண்ட தலைவராக அடையாளப்படுத்த முடியும். கிராமிய கல்வி, விஞ்ஞானம், தொழில்நுட்பம், பொருளாதாரம், பிராந்திய நிர்வாக முறை ஆகியவற்றை வலுவூட்டுவதன் மூலம் நிலையான இந்திய நாட்டை உருவாக்குவதே இவரது நோக்கமாக அமைந்திருந்தது. ராஜீவ் காந்தியின் நிர்வாகத்தின் கீழ் 1988 1989 ஆகிய காலப்பகுதியில் இந்தியா 10.8% பொருளாதார வளர்ச்சியை அடைந்திருந்தது. வரலாற்றில் இந்தியா அடைந்திருந்த ஆக கூடுதலான பொருளாதார வளர்ச்சி வேகம் இதுவாகும். தேர்தல் பிரச்சார நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருந்த ராஜீவ் காந்தியை எல்டிடி பயங்கரவாதிகள் கொலை செய்ய திட்டமிட்டிருந்தனர். இதற்காக அவர்கள் தமிழ்நாட்டில் சில குழுக்களின் நேரடி ஒத்துழைப்பை பெற்றுக் கொண்டனர். தற்கொலை தாக்குதலை தனு என்ற எல்டிடி உறுப்பினர் மேற்கொண்டார். ராஜீவ் காந்தி கொல்லப்பட்ட தினம் இந்தியாவில் பயங்கரவாதத்தை ஒழிக்கும் தினமாக பெயரிடப்பட்டுள்ளது. முன்னாள் பிரதமர் ராஜீவ் காந்தியின் நினைவு தினம் புதுடில்லியில் வீரபூமிக்கு அருகாமையில் இடம்பெற்றது. இந்திய ஜனாதிபதி பிரணாப் முகர்ஜி, பிரதமர் கலாநிதி மன்மோகன் சிங், காங்கிரஸ் தலைவி திருமதி சோனியா காந்தி உள்ளிட்ட பலர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர். கிழக்கு மாகாணத்தில் பெரும்பாலான வீதிகளின் அபிவிருத்தி பணிகள் நிறைவடைந்துள்ளதாக பிரதியமைச்சர் MLAM ஹிஸ்புல்லா தெரிவித்துள்ளார். காத்தான்குடி செயலக பிரிவில் 97 லட்சம் ரூபாய் செலவில் அமைக்கப்பட்ட கான்கிரீட் வீதிகளை திறந்து வைத்ததன் பின்னர் அவர் இதனை தெரிவித்தார். நகரசபை தவிசாளர் MS அஸ்வர் தலைமையில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் கிழக்கு மாகாண சபை உறுப்பினர் சிப்லியும் கலந்து கொண்டார். காத்தான்குடி இரும்பு தைக்கா வீதி, ஆலியப்பா வீதி ஆகியனவும் அண்மையில் திறந்து வைக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. சில மாதங்களாக இடைநிறுத்தப்பட்டிருந்த சாய்ந்தமருது கடற்கரை பூங்காவின் நிர்மாண பணிகளை மீண்டும் ஆரம்பிப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இந்த பூங்கா 1,50,00,000 ரூபாய் நிதி ஒதுக்கீட்டின் கீழ் நிர்மாணிக்கப்பட்டு வந்த நிலையில் தடைப்பட்டிருந்தது. இந்த வேலை திட்டங்களை மீள ஆரம்பிப்பது குறித்து திணைக்கள அதிகாரிகளுக்கு இடையிலான கூட்டம் பாராளுமன்ற உறுப்பினர் HMM ஹரிஸ் தலைமையில் சாய்ந்தமருது
இடம்பெற்றது. அதன்போது தடைப்பட்டிருந்த இந்த பணியை தொடர் இந்த நிகழ்வில் கிழக்கு மாகாண சபை உறுப்பினர் AM ஜமீல், கல்முனை மாநகர முதல்வர் கலாநிதி சிராஸ் மீர சாஹிப், மாநகர ஆணையாளர் J லியாக்கத் அலி, சாய்ந்தமருது பிரதேச செயலாளர் ALM சலீம் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். தடங்களுக்கு வருந்துகின்றோம். சில மாதங்களாக இடைநிறுத்தப்பட்டிருந்த சாய்ந்தமருது கடற்கரை பூங்காவின் நிர்மாண பணிகளை மீண்டும் ஆரம்பிப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இந்த பூங்கா 1,50,00,000 ரூபாய் நிதி ஒதுக்கீட்டின் கீழ் நிர்மாணிக்கப்பட்டு வந்த நிலையில் தடைப்பட்டிருந்தது. இந்த வேலை திட்டங்களை மீள ஆரம்பிப்பது குறித்து திணைக்கள அதிகாரிகளுக்கு இடையிலான கூட்டம் பாராளுமன்ற உறுப்பினர் HMM ஹரிஸ் தலைமையில் சாய்ந்தமருது பிரதேச செயலகத்தில் இடம்பெற்றது. அதன்போது தடைப்பட்டிருந்த இந்த பணியை தொடர்வதற்கு தீர்மானிக்கப்பட்டது. இந்த நிகழ்வில் கிழக்கு மாகாண சபை உறுப்பினர் AM ஜமீல், கல்முனை மாநகர சபை முதல்வர் கலாநிதி சிராஸ் மீர சாஹிப், மாநகர ஆணையாளர் லியாக்கத் அலி, சாய்ந்தமருது பிரதேச செயலாளர் ALM சலீம் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். கிழக்கு மாகாணத்தில் மின்சார இணைப்பை வழங்க முடியாத பின்தங்கிய கிராமங்களுக்கு சூரிய ஒளியிலான மின்சாரம் வழங்கும் திட்டம் வெற்றிகரமாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. பொத்துவில் பிரதேச செயலாளர் பிரிவில் செங்காமம் 2ஆம் கட்டை, 4ஆம் கட்டை, கோமாரி, செல்வபுரம் போன்ற இடங்களில் இருந்து தெரிவு செய்யப்பட்ட குடும்பங்களுக்கு சூரிய ஒளியிலான மின்சாரம் வழங்கும் நிகழ்வு இடம்பெற்றுள்ளது. கிழக்கு மாகாண அமைச்சர் MS உதுமாலெப்பை பிரதம அதிதியாக கலந்து கொண்டு இத்திட்டத்தை ஆரம்பித்து வைத்தார். இந்நிகழ்வில் பொத்துவில் பிரதேச செயலாளர் MIM தௌஃபிக், கிழக்கு மாகாண வீதி அபிவிருத்தி அமைச்சின் செயலாளர் HM அன்சார் உட்பட பலரும் கலந்து கொண்டார்கள். பயங்கரவாதிகளிடமிருந்தே நாடு விடுவிக்கப்பட்டதே ஒழிய வேறு மக்கள் பிரிவினரிடம் இருந்து அல்ல என்று ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் அனைத்து மக்களினதும் சமூக மத சுதந்திரம் ஆகியவற்றை ஆக கூடுதலான வகையில் பாதுகாக்கப்பட்டுள்ளதாகவும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். மாத்தளை புராண போதி மல்லு விஹாரையில் நிர்மாணிக்கப்பட்டுள்ள சைத்திய கோபுரத்தில் அமைக்கப்பட்டுள்ள கலசத்தை திறந்து வைக்கும் போது அவர் இந்த கருத்தினை தெரிவித்தார். இலங்கை தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தின் கல்வி நடவடிக்கைகள் ஆரம்பமாக உள்ளன. கல்வி நடவடிக்கைகள் ஆரம்பமாகவிருக்கும் தினங்கள் பற்றி பல்கலைக்கழக பதிவாளர் அப்துல் சதார் அறிவித்துள்ளார். 1ஆம் வருட மாணவர்களுக்கான கல்வி நடவடிக்கைகள் இம்மாதம் 27ஆம் தேதியும், 4ஆம் வருட மாணவர்களுக்கான கல்வி நடவடிக்கைகள் அடுத்த மாதம் 3ஆம் தேதியும் ஆரம்பமாக உள்ளன. ஏனைய மாணவர்களுக்கான கல்வி நடவடிக்கைகள் அடுத்த மாதம் 10ஆம் தேதி ஆரம்பமாகும். விடுதி வசதி பெறுவதற்கு தகுதியுடைய மாணவர்கள் தமது கல்வி நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்படவிருக்கும் தினத்திற்கு முதல் நாள் அன்று பிற்பகல் 5 மணிக்கு முன்னர் தமக்குரிய விடுதிகளுக்கு சமூகம் அளிக்க வேண்டும் எனவும் தென்கிழக்கு பல்கலைக்கழக பதிவாளர் அப்துல் சதார் தெரிவித்துள்ளார். குறைந்த வருமானம் கொண்ட 3 குடும்பங்களுக்கு நுகேகொட தலப்பாத் பிட்டியவில் சகல வசதிகளும் கொண்ட வீடுகள் வழங்கப்பட்டுள்ளன. இது தொடர்பான வைபவம் பாதுகாப்பு மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சின் செயலாளர் கோட்டாபய ராஜபக்ஷ தலைமையில் இன்று நடைபெற்றது. பாதுகாப்பு மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சின் நிதியுதவியின் கீழ் வீடுகள் அமைக்கப்பட்டுள்ளன. இதற்கு 60 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது. மின்சார வசதி உள்ளிட்ட சகல வசதிகளையும் கொண்டதாக வீடுகள் அமைக்கப்பட்டுள்ளன. சூரிய ஒளியின் மூலம் மின்சார விநியோகம் வழங்கப்பட்டுள்ளமை விசேட அம்சமாகும். இது பாதுகாப்பு செயலாளர் கோட்டாபய ராஜபக்ஷவின் தொலைநோக்கு சிந்தனையின் கீழ் முன்னெடுக்கப்பட்டு வரும் வேலை திட்டமாகும். வீடுகளுக்கான தளபாடங்களும் உபகரணங்களும் வழங்கப்பட்டுள்ளன. பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ இந்நிகழ்வில் கலந்து கொண்டார். තමාට නිවසක් ලබා දෙනවා. හරියටම කිව්වා වගේම හරියට මාස 3යි දවස් 14ක් ඇතුළත මට අදනකොට මේ මගේ දරුවන්ට නිවසක් මේක රජ මාලිගයක්.